Hi guys, this is Shreyapan, CSAT faculty. UPSC 2017 லாஜிக்கல் ரீசனிங்கில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் த டூ கன்க்ளூஷன் தேட் ஃபாலோஸ். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் மார்னிங் வாக் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ காலையில் நடக்கிறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எந்த கன்க்ளூஷன் அரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் 1, ஆல் ஹெல்த்தி பீப்புள் கோ ஃபார் மார்னிங் வாக். அப்போ ஹெல்த்தியாக இருக்க எல்லாருமே காலையில் வாக் போவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. வாக் முடிஞ்சவங்க போவாங்க, இல்லை போக மாட்டாங்க. ஸோ அதுக்கும் ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு இருக்குது. பட் எல்லா ஹெல்த்தி பீப்புளும் வாக்குக்கு போவாங்களான்னா அப்படி கிடையாது. ஸோ நம்ம இதை ஒரு இன்ஃபரன்ஸாக எடுக்க முடியாது. தென் மார்னிங் வாக் இஸ் எசென்ஷியல் ஃபார் மெயின்டைனிங் குட் ஹெல்த். எஸ், எசென்ஷியல் தான். ஆனால் கண்டிப்பாக மார்னிங் வாக் நடந்தால் தான் குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாதுல்ல. ஸோ மார்னிங் வாக் குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறதுலேருந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் வில் பி டி, நெய்தர் 1 nor 2. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.